ஐயா ராமதாஸ் ஒரு பண்பட்ட தலைவர், ஒரு படித்த தலைவர். அது இல்லாம ஒரு தமிழ் பற்றாளர், தமிழ் குடிதாங்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தியவர். அதனால அவர் மேல நமக்கு பெரிய மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. ஐயா ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. ஒரு கட்சி தலைவரை மதிப்பது என்பது, ஆனா ஒரு கருத்துல நம்ம எதிர்கருத்து வைக்கலாம். நேற்று ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. என்ன சொல்றா, தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழன் மிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயிலை கட்டினான். ஏன்னா பிரம்மாண்டமா இருக்கு, பெரிய கோயில். அந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு பக்கத்துல இன்னொரு கோயிலை கட்டிடக்கூடாது அப்படின்னால அவன் கங்கை கொண்ட சோழபுரத்துல இன்னொரு கோயிலை கட்டினான். அதுவும் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இணையா அவன் கட்ட நினைக்கல. ஏன்னா தப்பா கட்டதை பீட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதாக ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கோயில் கட்டினாங்கிறதுக்காக கோயில் எடுத்துக்காட்ட காட்டுறாங்க. ஆனா வரலாற்றின்படி அருண்மொழி சோழன் என்கிற ராஜராஜ சோழனை விட அரசேந்திர சோழன் என்கிற ராஜேந்திர சோழன் கடல் கடந்து முதல் கப்பல் படையை அவன் தான் நிறுவுறான். அவர் காலத்திலும் கப்பல் படை இருந்துச்சு, கப்பல்ல யானைகளை ஏற்றிட்டு போனாங்க. ஆனா கப்பல் படையை பெருசா கட்டி இந்த கடாரம் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்றாங்க இல்லையா, அது ராஜேந்திர சோழன் தான். அவன் தந்தையை மிஞ்சிய தனையன் தான். அதனாலதான் அவன் மலேசியா கம்போடியா போன்ற கடாரத்தை வென்று உலகத்தின் 54 நாடுகள்ல தன்னுடைய புலிக்கொடியை பரவ செய்தவன். தந்தையினுடைய வழி தோன்றலாக தந்தையை பின்தொடர்ந்து உலகம் முழுமைக்கும் கிளை பரப்பியவன் ராஜேந்திர சோழன். என்ன மாதிரி என் மகன் வரணும்னு நினைக்கிறது சாதாரண மனிதனோட நிலைப்பாடு. என்னை விட என் மகன் பல மடங்கு வரணும்டா அப்படின்னு நினைக்கிறது தான் பெருந்தன்மை. புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. தாய்ப்புலி 8 அடி பாஞ்சா குட்டி புலி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தகப்பனை விட பையன் போர்ஸா இருப்பான். அடுத்த தலைமுறை இன்னும் வீரியமா இருக்கும். அதுக்கடுத்த தலைமுறை அதை விட வீரியமா இருக்கும். நான் 100 கோடிக்கு பிசினஸ் பண்ணேன், என் மகன் 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணா, என் பேரை 10,000 கோடிக்கு பிசினஸ் கொண்டு போனா அப்படின்னு நினைக்கிறது முதிர்ச்சியா இருக்குமா? அப்படின்னு நினைக்கிறது பெருந்தன்மையா இருக்குமா? என்னை விட என் மகன் டம்மியா தான் இருக்கணும், என்னை விட என் பையன் நல்லா பேசக்கூடாது, என்னை விட என் பையன் நல்லா எழுதக்கூடாது, என்னை விட என் பையனோட எழுத்து நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட என் பையன் கம்மியா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருந்தன்மை.